நம்மோடு திரு ஜேவிசி ஸ்ரீராம் தொடர்பில் இருக்கிறார். திரு ஜேவிசி ஸ்ரீராம், இது ஆன்மீகம்லாம் இருந்தால் கூட இது ஒரு கிளியரான அரசியல் கணக்கு இல்லையா? எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இல்லையோ இதை வாய்ப்பாக போய் அங்கங்கே கோயில்களில் போய் ஒரு ஒரு எமோஷனல் ஒரு அப்பீலை செய்யறதுக்கான முயற்சி அது. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா நாசிக்ல வந்து உங்களுக்கு பாஜகவுக்கு பாப்புலாரிட்டி இல்லைங்களா? முன்பை விட மகாராஷ்டிரால அவ்வளவு இல்ல. இன்னைக்கு தான் மகாராஷ்டிரால கிடையாது. காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிக்கும் பாருங்க. நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு வந்து மக்கள் இயக்கமா மாறிடுச்சு. அரசியல் கிடையாது இது. மக்கள் என்னென்னமோ 108 லட்டு 1008 லட்டு அனுப்புறாங்க, எவ்வளோ அடிக்கி பூட்டு சாவி அனுப்புறாங்க, எல்லா ஊர்ல மணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு அரசியல் மூவ்மெண்ட்ல இருந்து இல்ல, ஒரு மக்கள் இயக்கமா இருக்கலாம், அது மக்களுடைய ப்ரெரோகேட்டிவ். ஆனா அதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட், அதுவும் ஒரு அரசு, அதுவும் அதனது சீஃப் எக்ஸிக்யூட்டிவா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய பிரதமர் இந்த அளவுக்கு தன்னை என்கேஜ் பண்ணிக்கணுமா? சார், ராம் மந்திர் மூவ்மெண்ட்டை யார் அரசியல் ஆக்கினாங்க? நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. அரசியல் ஆக்கினது காங்கிரஸ் கட்சி. எப்பொழுது ராஜீவ் காந்தி அவருடைய ஒரு நிமிஷம் 1989 ராஜீவ் காந்தி அவருடைய பிரச்சாரத்தை எங்கிருந்து தொடங்கினது அயோத்தியால ராம் கோவில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்தாரு. இது அரசியல எடுக்காம யார் பண்ணாங்க சார்? முலாயம் சிங் யாதவ் வந்து 30 கர்சேல கொலை பண்ணும் போது அது அரசியல் இல்லைங்களா? ஏன் சிறுபான்மையோட வாக்கு வங்கி நீங்க திரும்ப பாருங்க, அது அந்த ஆட்சி காலத்துல நடந்திருக்கலாம். முலாயம் சிங் யாதவ் கூட ஆட்சி காலத்துல நடந்தது இல்லைங்களா? சோ அதே இத வந்து நீங்க வந்து என்ன பார்க்கணும்னா, காங்கிரஸ் கட்சி எப்படி அரசியல் ஆக்கியதோ அது ஆக்கிறதுனாலதான் பாஜக அரசியல் ஆக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னா இது வந்து RSS BHP தான் எடுக்க வேண்டிய விஷயம். எப்ப காங்கிரஸ் வந்து ஷாபானா கேஸுக்கு அப்புறம் வந்து கர்சேவை செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அப்போ பிஜேபி பலம்பூர் ரெசல்யூஷன்ல ஜூன் மாதம் 1989 ராமர் கோயில் கட்டுவது என்பது எங்களுடைய ஒரு முக்கியமான கொள்கைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பாக்கியாச்சு. இப்ப யார் அரசியல் ஆக்குறாங்க? இப்ப வந்துட்டு தொடர்ந்து 2019 தேர்தலுக்கு முன்பு கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட்ல, உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குக்கான தீர்ப்பு தேர்தலுக்கு பிறகு கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப அது வந்து அரசியல் தானங்க? அவர் லாயரா சொன்னாரு, அது காங்கிரஸ் கட்சியோட தொடர்பு கொள்ள முடியுமா இல்ல அவர் இன்னைக்கு இருக்கிற கட்சியோட தொடர்பு கொள்ள முடியுமா? அதாவது பாருங்க, ஒருத்தர் அவர் விளையாட்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த விளையாட்டு ஆரம்பிக்குது. இந்த அரசியல் ஆக்குறத விளையாட்டை ராஜீவ் காந்தி ஆரம்பித்தார். அதை பிஜேபி கையில் எடுத்தது. பிஜேபி கன்சிஸ்டன்டா ஒரே ஸ்டான்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன? ராமரனுடைய கோவில் அங்க இருந்தது, ராமரனுடைய கோவில் இடித்துத்தான் பாபர் அங்க மசூதி கட்டினாரு. இதெல்லாம் தெல்ல தெளிவாக தொட்டு பாரதிய ஜனதா கட்சி 1984 இருந்து 2024 வரை ஒரே ஸ்டான்ஸ்ல. அதுக்காக முடிக்கப்படாத கோயிலை திறப்பதா அப்படின்னு கேக்குறாங்க. 1982 வந்து சோம்நாத் கோயில் வந்து முடிக்கப்பட்டுதான் திறந்ததா? சொல்லுங்க சார். குடியரசுத் தலைவர் ஜவஹர்லால் நேரு எழுப்பிய கேள்விகள் இன்னும் கூட பொருத்தமானது இல்லையா? ஒரு நாட்டுடைய உயர் பதவியில கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அதுவும் சார்ஜ்டு எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ல கலந்துக்கலாமான்னு எப்படி சோம்நாத்துக்கு அந்த கேள்விகள் பொருந்துமோ அதே கேள்வி அயோத்தியாவுக்கும் பொருந்தும் தானே? அது பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் விட்டுருங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ், கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்ல கலந்து கொள்வதை பத்தின விவாதம் இன்னைக்கும் கூட வேலிட் தானே? not valid because இது வந்து ராமர் கோயில் கட்டுறதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோல 1980s இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கட்டப்படும் பொழுது இதுக்காக ரத் யாத்திரை போனார்கள் எல்கேத்வானி. அவர் வரவே இல்லை பாருங்க, உடம்பு சரியில்லைன்னு நாளானிக்கு வராது. 22ஆம் தேதி இருப்பாரா? அதை சொல்லுங்க பாருங்க. அதாவது இன்னைக்கு சி ஓட்டனுடைய பவுண்டர் யஷ்வந்த் தேஷ்முக் ஒண்ணு போட்டு கொடுத்தாரு. கண்ணை மூடிக்கிட்டு எது நடந்தாலும் அது தெரியாதுன்னு சொல்றது வேற, கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் தெரியுது ஆனாலும் நடக்கலன்னு சொல்றது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனமான அரசியல் தான் இன்னைக்கு காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து வேவுங்க, இட்ஸ் சுனாமி. 2024 தேர்தலை பத்தி நீங்க எல்லா பொலிட்டிக்கல் சுனாமினாலும் கூட அதுக்கு எல்லைகள் உண்டு இல்ல? அது வந்து ஒரு இடத்துக்கு தானே வரும். நீங்க வந்து அந்த சுனாமி தெக்க வராது தானே இருந்தா கூட
இன்னைக்கு நோட் பண்ணிக்கிறீங்களா மிஸ்டர் ஹரிஹரன்? நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கிறேன். கையில பேனா பேப்பர் எல்லாம் இருக்கு. சவுத் ஆஃப் இந்தியாஸ்ல இருக்கக்கூடிய சீட் 131, இன்க்ளூடிங் லட்சதீப், எக்ஸ்க்ளூடிங் அந்தமான். இன்க்ளூடிங் அந்தமான 132. சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் சவுத் ஆஃப் இந்தியா, 29 சீட்ஸ். 2024ல எகைன் உபயம் கர்நாடகா இன்னைக்கு சவால் இல்லையா? சவால் இல்ல சார். கர்நாடகால பெங்களூர் அப்படியே ஒரு நம்ம பெங்களூர் போயிட்டு வந்தீங்கன்னா போதும். இன்னைக்கு நைட் போயிட்டு நாளைக்கு காலைல வந்துருங்க ஒரு ஃபிளைட்ல குயிக்கா. அந்த பெங்களூர்ல வந்து மெயின் ரோட்ல எப்படி தோரணம் கட்டி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பாப்பீங்க. போன எலெக்ஷன் ரேலிக்கு பிரதமர் போன போது கூட தான் கொண்டாடினாங்க. ரிசல்ட் பார்த்தோமே. ரிசல்ட் சார் வேற சார். இப்ப ராமர் கோவில் இன்றைக்கு நான் எழுதிக்கிட்டீங்களா நீங்க? மோர் தென் 29 சீட்ஸ். இட் வில் மோர் தென் 29 சீட்ஸ். ஏன்னா உங்க தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பா ஹரிஹரனும் தந்தி டிவியும் ஸ்ரீராம கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் 2024 தேர்தலும் போது we look forward. அந்த ரிசல்ட் வரும்போது you can hold me accountable. எவ்வளவு சீட்டு? It will be 29 plus. திரு ஸ்ரீராம் இங்கேருந்து புண்ணிய நீரெல்லாம் எடுத்து போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது வந்து நிறைய நம்ம பேசியிருக்கோம். பட் கடந்த நாட்கள்லாம் கூட பேசப்பட்டது, பிறகு இல்லை என்று சொல்லப்பட்டது. ராமேஸ்வரத்தில் போட்டியிடுகிறார், ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் போட்டியிடுகிறார் அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன? இன்னமும் வாய்ப்பு இருக்கா என்ன? இஸ் தட் ஸ்டில் an option? இல்லையா? let me put it across as a political analyst. நான் சொல்றேன். அதாவது குஜராத் நரேந்திர மோடியினுடைய ஜென்மபூமி, வாரணாசி உத்தரப்பிரதேஷ் அவருடைய கர்ம பூமி. போன வாட்டி கூட பூரியில கண்டெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் வாரணாசியில மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ணுவார். ஒரே தொகுதி இல்லையா? அதுதான் உங்க கணிப்பா? ஒரே தொகுதி 2 தொகுதி தான் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. ஒரே தொகுதி தான் கண்டெஸ்ட் பண்ணுவார். நோ ஸ்மோக் வித்அவுட் ஃபயர் இல்லை. இப்போ அப்படி ஒரு ப்ரொபோசல் இருந்தா நீங்க அறிந்த வரைக்கும்? காசி ராமேஸ்வரம், வாரணாசி ராமேஸ்வரம் சார். அதாவது சில பேர் ஸ்பெகுலேஷன்ல சொல்லுவாங்களே தவிர அபிஷியல் சேனல் ஆஃப் பிஜேபியில எனக்கு வந்து எந்த விதமான தகவலும் வரல சார். ஓகே, நீங்க பாயிண்ட் டேக்கன். இதுல வந்து ராமேஸ்வரத்துல நிக்க போறாருங்கிற செய்தி இப்ப யாரும் பெருசா பேசல. பட் இது முன்பு பேசப்பட்டதுனால நான் மீண்டும் எழுப்பி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பட் ஆனா ஒரு விஷயம், ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. இன்னைக்கு கேரளாவோ அவர் ஆந்திராவோ தமிழ்நாடோ இன்னைக்கு அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது, இந்த ஆன்மீக பயணங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது எங்கெங்கெல்லாம் இந்த ராம் ஜென்ம பூமி மூமெண்ட் மேல ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் இல்லை. வடக்குல நீங்க சொன்னது போல ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கலாம், அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இந்த இடங்களை ஃபோக்கஸ் பண்றாரா? ராமேஸ்வரத்தோடு தொடர்புடைய பகுதிகள் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு, தண்டகாரண்ய பகுதியில் இருக்கு, கிஷ்கிந்தால இருக்கு. நீங்களே சொன்னீங்க கர்நாடகா பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு. கர்நாடகாக்கெல்லாம் போல, ஆனா கேரளாவுக்கு போறார், தமிழ்நாட்டுக்கு வரார். அப்படிங்கும்போது இங்கெல்லாம் இது வந்து இதை பத்தின ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை. ஸோ இதன் மூலமாக இதை ஒரு சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் காரணமா? இல்ல ஐ திங்க் இன்னைக்கு வந்து நீங்க வந்து எல்லாமே பொலிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். அதாவது அவர் வந்து இந்த 11 நாள் விரதம் இருக்காரு. ராமரனுடைய குலதெய்வம் வந்து ரங்கநாத சுவாமி. ஏன்னா புராணம் படி என்ன சொல்றதுன்னா, விபீஷணர் வந்து ரங்கநாதர் வந்து விபீஷணருக்கு அது வந்து கிஃப்டா கொடுத்த ஸ்ரீராமர். அவர் போகும்போது அந்த ரங்கநாதரோட இதை வந்து சன்னதியை வந்து அந்த ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நாளும் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு அங்க ஒரு 4 நாள் கழிச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, எங்க கனவுல வந்தது, அவர் விபீஷணரும் கனவுல வந்தது, இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் ஸ்ரீரங்கம்னு கோயில் வந்தது. சோ இந்த 2 ரொம்ப முக்கியமான இடங்கள். சோ அந்த 2 முக்கியமான இடங்கள்லயும் அவர் வந்து இந்த பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 முக்கியமான ஸ்தலங்களையும் அவர் போய் வேண்டிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். 500 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு தாகம் மக்களுடைய தாகம் நிறைவேற போகுது. அந்த சமயத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கணும், நாடு சுபீஷமா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வெரி ரைட்ஃபுல்லி சோசன் பிளேசஸ் இந்த 2 இடமும். அதே மாதிரி அதான் நாசிக்க கூட போனாரு. அங்க வந்து சீதை ராமர் வந்து இருந்த இடம், அதெல்லாம் போனாரு அவர். சோ முடிஞ்ச வரைக்கும். ஆனா என்னன்னா, உங்களுக்கு வந்து ராமர் வந்து இந்தியா பூரா யூனிஃபை பண்ணவர். அயோத்தியில பிறந்தாலும் அவர் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தார். So you take the case of either Madhya Pradesh, சித்ரகூட்டா இருக்கட்டும், சத்தீஸ்கர்கா இருக்கட்டும், அதே மாதிரி அங்கேருந்து மகாராஷ்டிராவா இருக்கட்டும், அங்கேருந்து உங்களுக்கு வந்து கர்நாடகாவா இருக்கட்டும், ஹம்பியா இருக்கட்டும், அங்கேருந்து தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளால சபரி கிட்ட வந்து சாப்பிட்டது இதெல்லாம் இருக்கு. சோ ராமர் கையாலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோயில் சார் சிவலிங்கம். சோ அதுக்காகத்தான் வந்து இவர் வந்திருக்காரு. தவிர பொலிட்டிக்கலி
எஸ், எல்லாமே பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்க்க வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா அமேத்தியில தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு 2014. 2 நாள் கழிச்சு ஆந்திர பிரதேசல தேர்தல் வரப்போகுது. அந்த சமயத்துல எப்படி ராஜீவ் காந்தி அஞ்சயாங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த முதலமைச்சரை மிஸ்பிஹேவ் பண்ணாரு, அப்படின்னு இன்சல்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அமேத்தியில பேசக்கூடியவர். அமேத்திக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது சம்பந்தம். ஆனா டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு ஆல் ஓவர் இந்தியா. சோ திரு மோடி அவர்கள் அரசியல் சாணக்கியர், அவருக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் பண்றாரு. ஆனா மெயின் பர்பஸ், மெயின் இன்டென்ட் இஸ் நாட் பாலிடிக்ஸ், மெயின் இன்டென்ட் இஸ் கல்ச்சர். அது கான்சிக்வன்ஸ் நீங்க சொல்றீங்க, எது கான்சிக்வன்ஸ் எது நோஷன் அப்படிங்கறத நம்ம தொடர் விவாதங்களுக்கு விடலாம். அதை தாண்டி இந்த அப்போசிஷன் இதை எப்படி எதிர்கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதா பார்க்குறீங்களா? கேஜ்ரிவால்லாம் இதுல ரொம்ப நியூவான்ஸ்டு பொசிஷன் எடுக்கிறதா நீங்க பார்க்கலையா? நான் 22ஆம் தேதி நீங்க ஸ்டீல் பண்ண பார்க்குறீங்க, நான் அவர் நிறைய சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஸோ இதை பிஜேபி இதை ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், இந்த ராம் ஜென்ம பூமிங்கிறத அது வெறும் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ங்கிறத தாண்டி அதில் ஒரு பொலிட்டிக்கல் கான்டர்ஸும் இருக்கு. எதிர்கட்சிகள் இந்த ஒரு எலெக்ஷன் டைம்ல இந்த சேலஞ்சை எப்படி எதிர்கொள்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்க இதை ஒரு ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாறி இப்ப பீப்புள்ஸ் மூவ்மெண்டா மாறிடுச்சு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இட் வாஸ் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட், இட் டர்ன் இன்டு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இப்போ மக்களுடைய இயக்கமா மாறிடுச்சு. அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு இப்போ பிஜேபியோட கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணின்றதுனால இப்போ இந்த டெம்பிள் வரும்போது தே ஆர் எவ்ரி ரைட் டு சூஸ். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பண்றதெல்லாம் மக்களே பார்ப்பாங்க, இவங்க எதுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சுந்தரகாண்டம் படிக்கிறதும், அனுமான் சாலிசா படிக்கிறதும், இவர் 24 தேதிக்கு அப்புறம் போறேன்னு சொல்றதும், அதெல்லாம் அனுமான் சாலிசா படிச்ச எலெக்ஷன்ல அவருக்கு ஓட்டு போட்டாங்க. பிஜேபி மண்ண கவியது உங்களுக்கு தெரியும். ஜெயிச்சாங்க சார். கரெக்ட் சார். எவ்ரி எலெக்ஷன் யூ கான்ட் வின். அதே சமயத்துல நீ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற டி.கே. சிவகுமார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றது, எனக்கு காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குங்கிறது பிரச்சனை கிடையாது, நான் ராம பக்தன், நான் அயோத்தியாவுக்கு போறேன்றாரு. வீர்பத்ர சிங், நான் கண்டிப்பா போவேன். ஏன்னா வீர்பத்ர சிங்கோட பையன் விக்ரமாதித்ய சிங் இமாச்சல் பிரதேசோட மினிஸ்டர், நான் கண்டிப்பா போறேன். அவர் பேர் லிஸ்ட்ல இருக்கு சார். 22 அவர் போறாரு சார். அவரு வீர்பத்ர சிங்கோட பையன் இஸ் விசிட்டிங் த டெம்பிள் ஆன் 22 itself. அதாவது அப்போசிஷன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அண்ட் எக்ஸ் ஜர்னலிஸ்ட், டெல்லி பேஸ்ட், எல்லாருமே சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் லார்ட் ராம் கேவ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. லார்ட் ராம் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை காங்கிரஸ் கை நழுவ விட்டாங்க. என்ன சார் இருக்கு, மல்லிகார்ஜுன் பார்க்க முடியாதா? இப்ப இன்னைக்கு 22ஆம் தேதி போயிருந்தா என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஒரு சைடு ரோல் கிடைச்சிருக்கும். நரேந்திர மோடி தான் முன்னிருக்க போறார், ராமர் நரேந்திர மோடி. இப்ப அவங்க என்ன, இப்ப சோனியா காந்தி ஓரமா நின்று இருப்பாங்களா? பொலிட்டிக்கலா பார்ப்போம். சோனியா காந்தி வர வேண்டிய அவசியம் கிடையாது சார். ஐம் டாக்கிங் அபௌட் மல்லிகார்ஜுன் கார்கே போயிருக்கலாம்ல, அவர் தானே கட்சியினுடைய பிரசிடென்ட். இல்ல, அவங்க ஏன் சைடு ரோல் எடுக்கணும்? இவர் மோடி இஸ் கோயிங் டு ஸ்டீல் த ஷோ, எதுக்கு அதுக்கு அவங்க தொட போகணும்? பொலிட்டிக்கலா பார்ப்போம். அங்கதான் சார் இருக்கு சூட்சமே. இவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கோயில் வர வேண்டாம் இருந்தாங்க. அதனால்தான் 2007-2008 ஆர்குமெண்ட் பிளேஸ் பண்ணும்போது ராமர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அப்படி ஒரு கோவில இங்க இல்ல. ஏன்னா நீங்க நான் ஒரு just give me 2 minutes time நான் முடிச்சிடுறேன். 1952 ஜவஹர்லால் நேரு செக்யூலரா இருந்தாலும் there was space for other people who were Hindu-centric. 1980 இந்திரா காந்தி கம்ப்ளீட் பக்கா இந்து 100% இந்து இருந்தாங்க. ராஜீவ் காந்தி இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாம உட்காந்துட்டு இருந்தாரு. ஓகே, பட் 1998க்கு பிறகு காங்கிரஸ் ஸ்லோலி இஸ் மூவிங் அவே ஃப்ரம் இந்துத்வா. ஸ்பேஸுக்கே இடம் இல்லாம லெஃப்ட் லிபரல்க்கு மூவ் ஆகி இப்ப என்ன இருக்குன்னா, அது 2024 அந்த இந்துத்வா ஸ்பேஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருக்குமே இடம் கிடையாது. இது ஒரு சிறுபான்மையினருடைய அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட மக்களின் கூடாரமாக மாறிவிட்டது. இவங்க மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் செய்யலாம் அப்படின்னா இது சரியில்லையா? Absolutely no problem. You have to face the consequences. நான் சொல்லல, ஏகே ஆண்டனி 2014 எலெக்ஷன் ரிப்போர்ட் முடிஞ்சனே சப்மிட் பண்ணாரு. அந்த ரிப்போர்ட் ஒன்னும் ஃபுல்லா பப்ளிக் ஆக்கல. ஆனா ஒரு விஷயம் அவர் ஓபனா அந்த இன்டர்வியூல சொன்னாரு, நான் நினைக்கிறேன் நாங்க மெதுவா இந்துக்களோட வாக்குகளை இழந்து கொண்டிருக்கிறோம், இத பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல சார். உங்களோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வேற லைன்ஸ்ல சாதிவாரி கணக்கெடுப்பு, டவுன் ட்ராடன், ஆப்ரெஸ்ட், இந்த மாதிரி லைன்ஸ்ல எடுக்கிறாங்களா? அவங்களும் தானே இந்துக்கள். நான் பாதிக்கப்பட்ட படிநிலையில மிகவும் மோசமா நடத்தப்படுற இந்துக்களுக்காக குரல் கொடுக்கறோங்கிறாங்க. அது சில இடங்கள்ல அவங்களுக்கு பலன் கொடுத்திருக்கு தானே? எங்க பலன் கொடுத்திருக்கு? தெலுங்கானால, கர்நாடகால. ப்ளீஸ் நீங்க ஐ ரெஸ்பெக்ட் யூ as a journalist sir. You will be able to understand that கர்நாடகால மாறி மாறி வரக்கூடிய தேர்தல் அங்க ஓபிசி சென்சஸ் பத்தி பேசவே இல்லை. நம்பர் 2, தெலுங்கானால கம்ப்ளீட்லி ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் டிஆர்எஸ். அந்த இடத்துல போய் டிஃபால்ட் ஜெயிச்சாங்க.
மத்திய பிரதேஷ்ல ஓபிசி காஸ்ட் சென்சஸ் ஒர்க் பண்ணலையே, சத்தீஸ்கர்ல ஓபிசி காஸ்ட் சென்சஸ் ஒர்க் பண்ணலையே, ராஜஸ்தான்ல ஓபிசி காஸ்ட் சென்சஸ் ஒர்க் பண்ணலையே, எப்படி ஒர்க் ஆகும்? அதே மாதிரி நீங்க யோசிங்க, இவங்க ஓபிசி காஸ்ட் சென்சஸ்னா அந்த இடது பக்கம் வந்து நரேந்திர மோடி என்ன எடுக்கிறாரு, எனக்கு 4 ஜாதி தான் இருக்காங்க. 4 ஜாதி யார் யாரு? விவசாயிகள், மகளிர், இளைஞர்கள் அண்ட் இவருக்கு புவர் பீப்புள், கரீப். அதாவது அதுல வந்து என்ன இருக்கு, இந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, 2014 இருந்து 2023 வரைக்கும் 24.8 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டிலிருந்து நீக்கப்பட்டு அவங்க வந்து முன்னேறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இதோட அஜெண்டா ஒர்க் ஆகுது. நீங்க காஸ்ட் வாரியா பிரிக்க பாக்குறீங்க இந்துஸ் காங்கிரஸ், இவங்க வந்து வேற டெஃபினேஷனே கொடுக்குறாரு சார். அதாவது ஏதோ இவங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங்லாம் செய்யறதே இல்லையா? அவங்க வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பார்த்து அலோகேஷன் கொடுக்கறதாகட்டும், அங்க நிஷாத் கம்யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்றதாகட்டும், பிஜேபி இந்த சோஷியல் இன்ஜினியரிங் செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ஆர் தே காஸ்ட் பிளைண்ட்? சார் I don't agree to that. எல்லா கட்சிகளுமே சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாம இன்னைக்கு இந்தியால ஜெயிக்க முடியாது சார். அவங்க வந்து நான் வந்து நாட் லைக் அதர் பீப்புள். உங்க சேனல்ல வந்து கூட வந்து ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ சோஷியல் இன்ஜினியரிங் கிடையவே கிடையாது. சோஷியல் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சதே யார் சார்? காங்கிரஸ் என்ன சார் ஆரம்பிச்சாங்க? கேம் என்னது? KHAM. அது என்னது? அது வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் இன் சத்ரியா, ஹரிஜன், ஆதிவாசி, முஸ்லிம். குஜராத்ல ஆரம்பிச்சாங்க. அஹிண்டா சித்தராமையா, அது என்னது? சோஷியல் இன்ஜினியரிங். அதே பிஜேபி பண்ணா தப்பு, மத்த கட்சிகள் பண்ணா ரைட்னு சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது.